சிறுகீரை மட்டன் குழம்பு. என்னங்க கீரைன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், மட்டனும் கீரையும் ஒரு ரொம்ப யம்மியான காம்பினேஷன். இப்போ இந்த மட்டன் கீரை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 500 கிராம்ஸ் மின்ஸ்ட் மீட் எடுத்துக்கலாம், அதாவது கொந்தன கறி. ஒரு குக்கரில் மின்ஸ்ட் மீட், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட் அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் தண்ணி விட்டு இதை ஒரு 2 விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு அது நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 1/2 இன்ச் பட்டை, 2 லவங்கம், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்க. இது கூட இப்போ 1 கப் ஆனியன் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த ஆனியன்ஸ் கூட ஜிஞ்சர் பேஸ்ட் அண்ட் ஒரு கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல் நல்லா போனதுக்கப்புறம் இது கூட 1 கப் டொமேட்டோ ஆட் பண்ணுங்க. கிரேவிக்கு தேவையான ஸ்பைசஸை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் அண்ட் சால்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் 1 டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிறதுக்கு அப்படியே விட்டுறலாம். நம்ம வேக வச்சுருக்க மட்டனை இப்போ இந்த கீரை கூட ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணலாம். மட்டனும் கீரையும் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கோகோனட் பேஸ்ட்டை இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே நல்லா சிம்மில் விடுங்க. கிரேவி நல்லா கொதிச்சு வரும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட yummy to tummy சிறுகீரை மட்டன் ரெசிபி இஸ் நவ் ரெடி டு பி சர்வ்ட். இந்த கிரேவியை நம்ம தோசை, சப்பாத்தி, ரைஸ் எது கூட வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம்.